Exercise 6.5 question number 2. PQR is a triangle right angled at P. So PQR is a right angle triangle. One angle 90 degrees புரிஞ்சு போச்சு. அது எங்க இருக்கு? Pங்கிற vortexல. And M is a point on QR. QRங்கிற சைடில் M ஒரு பாயிண்ட் இருக்கு such that PM perpendicular to QR. PMங்கிற லைன் இந்த லைன் வந்து QRக்கு perpendicular. Show that PM square equal to QM into QR. Show that PM square equal to QM into MR. Sorry, QM into MR. So right angle triangle வரைச்சு அந்த perpendicular வரைச்சு இதை ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? So figure is not given. So we are supposed to draw the figure. ஓகேவா? So I have drawn the figure over here. Look at here. இந்த ஃபிகர் நான் எப்படி வச்சிருக்கேன்னா 90 டிகிரி எனக்கு திருப்பி கூட வரைக்கலாம், நார்மலாக வரைக்கிற மாதிரி. இது நான் எதுக்குன்னா பைத்தகோரஸ் தியரம் எப்படி நம்ம வரைச்சோமோ அதே மாதிரியே வரைச்சிருக்கேன். ஸோ இந்த சேம் டைப் ஆஃப் எக்ஸ்பிளேஷன் கேன் பி ஃபிட்டட் ஹியர் ஆல்சோ. ஓகேவா? 90 டிகிரி வந்து மேலே வரா மாதிரி சடிச்சு வரைச்சிருக்கேன். இதே நீங்கள் ஒரு வேர்ட்டிக்கலாகவும் நீங்கள் வச்சு வரைக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ PQR வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், Pயில் வந்து 90 டிகிரி. இந்த QRல ஒரு பாயிண்ட் M இருக்கு such that PM is perpendicular to QR. இந்த QRக்கு PM perpendicular. So this means இங்கே 90 டிகிரி தானா. இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க? PM ஸ்கொயர் equal to QM into MR. இந்த ஸ்கொயர் வரும்போதே நான் சொல்லியிருக்கேன் என்ன, நமக்கு வந்து இந்த பைத்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணுறது இல்லைன்னா சைட்ஸ் ப்ரப்போர்ஷன் அந்த இது கூட வரலாம். சைட்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம சிமிலராக இருந்தால் சைட்ஸ் ப்ரப்போர்ஷன் சொல்லி லாஸ்ட் எக்ஸசைஸில் நிறைய பார்த்துருக்கோம். ஏரியா அந்த எக்ஸசைஸில் PM மேலே வருது கீழே வருது, கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஸ்கொயர் வரும், அந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் உங்களுக்கு வரலாம். ஓகேவா? இப்போ இங்கே PM ஸ்கொயர்னால் PM 2 வாட்டி வரும்னு அர்த்தம். PM இன்டூ PM. ஸோ நான் எடுக்க போகிற 2 சிமிலர் ட்ரையாங்கிள்ஸில் 2லேயுமே PMங்கிற சைடு இருக்குது. அப்போ தான் PM இன்டூ PM ஸ்கொயர் வரும். புரியுறதா? இது ஹிண்ட். ஓகேவா? உங்களுக்கு PM ஸ்கொயர்னு பார்க்கும்போதே உங்களுக்கு 2 வாட்டி PM வருது. ஸோ கண்டிப்பாக அந்த 2 ட்ரையாங்கிள் சிமிலாரிட்டி எழுதி தான் ஆரம்பிப்போம். ஸோ அந்த சிமிலர் எழுதும்போது 2லேயுமே PM வரலாம். அப்போ நம்ம பார்க்கலாம் எதெல்லாம் ட்ரையாங்கிளில் PM வரும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் QMP இது பார்த்தீங்களா லெஃப்டில், இது ஒரு PM இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்களா PMR இந்த ரைட் சைடில் பர்பெண்டிகுலர் லெஃப்ட் சைடு இருக்கிறது ரைட் சைடு, 2லேயுமே PMங்கிற சைடு வருது. ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர்னு நான் எழுதினாக்கா அந்த சைட்ஸ் ரேஷியோ எழுதுவோம் PM 2 வாட்டி வருது. அப்போ தான் PM ஸ்கொயர் வர வாய்ப்பு. புரியுறதா? இதில் 3 ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் வந்து ரைட் சைடில் வந்து ஃபுல்லான ட்ரையாங்கிள். ஸோ அதில் எதெல்லாம் சிமிலாரிட்டி எடுக்கணும்னு பார்க்கறதுக்கு தான் நான் உங்களுக்கு இது சொல்கிறேன். புரியுறதா? PM ஸ்கொயர் வரனால PM 2 வாட்டி. ஸோ 2 ட்ரையாங்கிளையும் PMங்கிற சைடு வரலாம். ஸோ PMங்கிற சைடை பேஸ் பண்ணி எதெல்லாம் ட்ரையாங்கிள் இருக்கு, இந்த PMங்கிற சைட் பேஸ் பண்ணி இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் PMங்கிற சைட் பேசி இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இது பர்பெண்டிகுலர் ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் இருக்கிற ட்ரையாங்கிள் சிமிலர்னு எழுதினா அதோட சைட்ஸ் போர்ஷனில் எழுதினா உங்களுக்கு இந்த ப்ரூஃப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புரியுறதா? ஹோப் வி ஆர் கெட்டிங் த ஹிண்ட். ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியான அப்ரோச். இப்போ வந்து இந்த ப்ரூஃப்க்கு இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் எடுக்கணும் சிமிலர்னு சொல்லணும் நம்ம சொல்லியாச்சு. இதுக்கு வந்து பைத்தகோரஸ் தியரம் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு தியரம் சொல்லியிருந்தேன். என்ன தியரம்? இப்போ பர்பெண்டிகுலர் இஸ் ட்ரான். ஓகேவா? இதில் PM பர்பெண்டிகுலர் தானே, இந்த P வந்து 90 டிகிரி. ஸோ அதுக்கு ஆப்போசிட் இருக்கிற இதுக்கு பேர் என்ன? ஹைப்போடென்யூஸ். ஸோ இப்போ பர்பெண்டிகுலர் இஸ் ட்ரான் ஃப்ரம் த வேர்டெக்ஸ் ஆஃப் அ ரைட் ஆங்கிள் ஆஃப் அ ரைட் ட்ரையாங்கிள். ரைட் ட்ரையாங்கிளில் ரைட் ஆங்கிள் எங்கே வருதோ அந்த வேர்டெக்ஸ்லேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் இஸ் ட்ரான் டு த ஹைப்போடென்யூஸ். அதுதான் என்னோட PM இதில். ஓகே? ஸோ ஒரு பர்பெண்டிகுலர் ஹைப்போடென்யூஸ்க்கு வரைச்சாங்கன்னா the triangles formed on either sides of perpendicular. the perpendicular இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். அவ 2 பேரும் அவங்களுக்குள்ளேயும் சிமிலராக இருப்பாங்க. இந்த டோட்டல் ட்ரையாங்கிள் PQRக்கும் சிமிலராக இருப்பாங்கங்கிற தியரம் ஆல்ரெடி we have discussed. this was the result we used in Pythagoras theorem. தானா? அதே தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். எப்பெல்லாம் 90 டிகிரிலேருந்து பர்பெண்டிகுலர் ஹைப்போடென்யூஸ்க்கு வரைக்கிறாரோ அப்போல்லாம் இந்த ரிசல்ட் உங்கள் மனசுக்கு வரும். ஓகேவா? ஸோ PMங்கிற பர்பெண்டிகுலர் 90 டிகிரிலேருந்து ஹைப்போடென்யூஸ்க்கு வரைச்சிருக்கேன். ஸோ இந்த 2 பக்கம் இருக்கிற ட்ரையாங்கிள் சிமிலராக இருக்குது. ஸோ நான் அதில் தான் என்னோட ப்ரூஃப் ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த தியரம் எழுதிட்டு அதனால இந்த 2 ட்ரையாங்கிள் சிமிலராக இருக்குங்கிற தியரம் இருக்கிறதுனால நான் எனக்கு என்ன சொல்லலாம்? PM இருக்கிற 2 ட்ரையாங்கிள்ஸ் 2மே சிமிலர். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எப்படி நேம் பண்ணலாம்? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்படி போங்க, QMP இட்ஸ் சிமிலர் டு அங்கேருந்தே வாங்கன்னு சொல்லியிருக்கேன் PMR. ஓகேவா? லெஃப்ட் சைட்லேயே ரைட் சைட்லேயே இருக்கிற ட்ரையாங்கிள் சிமிலர். அது எப்படி எழுதுறது? QMP அங்கேருந்து PMR இப்படி எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ லெட்டர்ஸ் சேஞ்ச் ஆகும், கரஸ்பாண்டன்ஸ் கரெக்டாக.
பைத்தகாரஸில் ஆல்ரெடி நிறைய வாட்டி இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எழுதுங்க. ஓகேவா? அதுக்கு தான் நான் படத்தையும் இப்படியே சரிச்சு வரைச்சேன் 90 டிகிரி மேல் இருக்கிற மாதிரி. ஓகே, இப்போ இப்படி நான் எழுதியாச்சு. எப்படி என்ன நாள் எழுதினேன்? அந்த தியரம் சொல்கிறது. இப்படி பர்பண்டிகுலர் வரைச்சி 2 ட்ரையாங்கிள்ஸ் வந்தால் இந்த பக்கம் இருக்கிற ட்ரையாங்கிளும் இந்த பக்கம் இருக்கிற ட்ரையாங்கிளும் சிமிலர். எனக்கு இந்த 2 ட்ரையாங்கிளும் தேவை, ஏன்னா அதில் தான் PM 2 வாட்டி வருது. ஸோ ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்தால் அதோட சைஸ் ப்ரப்போர்ஷனலாக இருக்குமா? ஸோ அதை பற்றி எழுதலாமா? அதை எழுதும் போது எனக்கு PM 2 வாட்டி வரணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஃபஸ்ட்டே PM மேலேயும் PM கீழே எழுதிக்கிறேன். அப்போ தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். PM × PM ஸ்கொயர் வரும். ஸோ இங்கே மட்டும் பாருங்கள், PM மேலே எழுதுங்க. PM மேலே எழுதினா அது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கு. அதுக்கு கீழே எழுத வேண்டியது எங்கேருந்து எழுதணும்? செகண்ட் ட்ரையாங்கிள் எழுதணும். இப்போ PM தான் என்ன எழுதியிருக்கேன்? இந்த ஃபஸ்ட் ட்ரையாங்கிளில் தேர்ட் லெட்டர் அண்ட் செகண்ட் லெட்டர். அதுக்கு தகுந்த மாதிரி கீழே இந்த பக்கத்துலேருந்து எழுதணும். தேர்ட் லெட்டரும் செகண்ட் லெட்டரும் எழுதினா என்ன வரும்? RM தானா? அதான் PM/RM இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் PM மேலே எழுதிருக்கேன், கீழே எழுதியிருக்கேன். கீழேனா இந்த ட்ரையாங்கிள்லேருந்து எழுதியிருக்கேன் ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் செகண்ட் லெட்டர். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா என்ன? ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் செகண்ட் லெட்டர் QM. அப்போ இதுக்கு மேலே என்ன எழுதணும் நம்ம இங்கே? QM. புரியுறதா? முதல்ல இந்த PMங்கிற பாக்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. மேலே ஒன்று கீழே ஒன்று. என்னனாலன்னா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் அப்போ தான் PM ஸ்கொயர் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த 2 பாக்ஸஸ் ஃபில் பண்ணிக்கோ. ஓகேவா? இதுக்கு ரீசன் என்ன? கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல் ஃபார் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் PM ஸ்கொயர் equal to RM into QM or RM வந்து MR சொல்லலாம். ஸோ QM into MR அதுதான் கேட்டுக்கிற ப்ரூஃப். அவ்வளோதான். ஸோ இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் சிமிலர் தான் தியரம் சொல்கிறது. அதோட சைஸ் ப்ரொபோர்ஷனல் எழுதினா உடனே எனக்கு தேவையான ரிசல்ட் கிடச்சிருக்கு. இதுவே நீங்கள் இந்த தியரம் எழுதாமல் பைத்தகாரஸ்க்கு அந்த ரிசல்ட் ப்ரூவ் பண்ண அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணலாம். அந்த பேஜ் நம்பரில் இருக்குது. உங்களுக்கு பேஜ் நம்பர் சொல்ல போனால் you can refer page number 144. ஓகே, 144 அந்த எண்டில் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லெஃப்டில் ட்ரையாங்கிளும் இந்த பெரிய ட்ரையாங்கிளும் சிமிலர்னு காமிக்கிறாங்க AA சிமிலாரிட்டியில். அதே மாதிரி ரைட்டில் ட்ரையாங்கிளும் இந்த பெரிய ட்ரையாங்கிளும் சிமிலர்னு காமிக்கிறாங்க AA சிமிலாரிட்டியில். அப்புறம் என்ன சொல்கிறாங்க? இந்த லெஃப்டில் ட்ரையாங்கிளும் பெரிஷுக்கு சிமிலர், ரைட்டில் ட்ரையாங்கிளும் பெரிஷுக்கு சிமிலர். அதனால இந்த 2 ட்ரையாங்கிள்ஸும் ஆர் சிமிலர் டு ஈச் அதர். If one polygon is similar to another polygon and that another polygon is similar to a third polygon, then the first and third polygon are similar to each other. அந்த யூக்ளிட்ஸ் மாதிரி வரும். ஸோ அதனால இது 2ம் சிமிலர் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரூஃப் நீங்கள் பண்ணலாம். முதல்ல இந்த ட்ரையாங்கிளும் பெரிய ட்ரையாங்கிளும் எடுத்து AA சிமிலாரிட்டி எழுதுங்க. அப்புறம் அந்த ரைட்டில் ட்ரையாங்கிளும் பெரிய ட்ரையாங்கிளும் எடுத்து AA சிமிலாரிட்டி எழுதுங்க. அது அந்த பேஜ் நம்பர் 144 ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதை போட்டதுக்கப்புறம் அதுலேருந்து இது மாதிரி டிரைவ் பண்ணி இந்த ரிசல்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். புரியுறதா? இல்லைன்னா நீங்கள் இது மாதிரி தியரம் எழுதி இந்த தியரத்தோட ஆப்ளிகேஷன் தான் இது. அந்த தியரம் எழுதியிருக்கிறதா மேத்தமெட்டிக்கலாக எழுதியிருக்கேன். அதை போட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹோப் திஸ் இஸ் கிளியர் ஃபார் யூ.